ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்திருக்க பேரோஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்கிழமை 1600 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் கோவாவில் ஆட்சியில் இருக்க திகாமன்னு சொல்கிற ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த டைமில் எதிரி நாட்டு படைகள் அவர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ தாக்குதலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் ஆயுதங்களை எடுத்துகிட்டு அவங்கள மறுபடியும் தாக்குறதுக்காகவும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏறி தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவரோட அரண்மனைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிலவரையில் ஏகப்பட்ட தங்க புதைகள் இருக்கும். ஸோ அந்த புதையலை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திரவாதிகளை கூப்பிட்டு சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான்னா, அந்த மன்னன் கீழே வேலை பார்க்குற மோகன்லாலை பூதமாக மாற்றி அந்த புதையலுக்கு காவலுக்கு வைக்கணும். உங்களோட ரத்த பந்தம் வந்தால் மட்டும்தான், அந்த புதையலை ஒப்படைச்சா மட்டும்தான் அவனோட சாபம் விடுதலை ஆகும்னு சொல்லிட்டு மோகன்லாலை பூதமாக மாற்றி அங்கேயே உட்கார வச்சுட்டு போனவங்க தான் கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சும் அவங்களோட ரத்த பந்தம் யாரும் வராத டைமில் அந்த மன்னனோட ரத்த பந்தமான படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த நிலவரைக்குள்ளேயும் வர. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த பொண்ணு வந்தனால அந்த புதையலை ஒப்படைச்சிட்டு மோகன்லாலோட சாபம் விலகுனுச்சா இல்லையா, இல்லை அதுக்கடையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட டைரக்ஷனில் வந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்றப்ப ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அது சிஜிஐ ஒர்க்காக இருக்கட்டும், இந்த படமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய இடங்களில் சிஜிஐ கட்டி தான் எடுத்திருக்காங்க. அனிமேட்டட் ஸ்டைலில் இருந்தாலும் அதெல்லாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஐ ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும். ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், அந்த அரண்மனையாக இருக்கட்டும், நிலவரன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்செலவில் படம் எடுத்திருப்பாங்களாட்டிருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் டீம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சு. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலாம் கூட மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஊடுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அதையும் முழுக்க முழுக்க அனிமேட்டடில் உருவாக்கியிருந்தா கூட அந்த ஊடுவோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த டெக்னிக்கல் விஷயத்தை தாண்டி படத்தில் வேறு ஏதாச்சும் பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தோணலை. படத்தோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த கதையை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தா கூட ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இவங்க தேர்த்தி கொண்டு வந்திருக்கலாம். படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு இடத்துல கூட சுவாரஸ்யம் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே போகுது. ஒவ்வொரு சீனையுமே பார்த்தீங்கன்னா லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயும் மோகன்லால் விடுதலையாகி அந்த புதையில் இருக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுவாங்க. அதாச்சும் இம்ப்ரெசிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே படம் படுத்தது தான். கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் எந்திரிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் கிட்ஸை மையப்படுத்தி அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்தால் லைன் கிங்காக இருக்கட்டும், ஜங்கல் புக்காக இருக்கட்டும், ஃபைண்டிங் நிமோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் அனிமேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஆனால் என்னதான் நாம் அடல்ட் பார்த்தா கூட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். கிட்ஸை மையப்படுத்தி அவங்கள குஷிப்படுத்தணும்னு மட்டுமே எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் காலத்தை ஃபைட் மாதிரி இருக்குங்க. என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 2.5 மணி நேரம் ஓடுது. எப்பப்பா படத்தை முடிப்பீங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. கிளைமேக்ஸையே 30 நிமிஷம் எடுத்து வச்சுருக்காங்க. மோகன்லாலாக இருக்கட்டும் எல்லாருமே கொடுத்ததை நடிச்சுட்டு போயிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் டாப் நாச்சாக இருக்குங்க. அதை தவிர பெருசாக படத்தில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. மொத்தத்தில் எந்த பேரோஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க டெக்னிக்கலாக சார்ந்த ஒரு படமாக தான் இருக்கும். படத்தில் ஏகப்பட்ட அனிமேஷன் ஒர்க், ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருந்தாலும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிசில் அடிக்காமல் அவ்வளோ நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர அந்த அரண்மனையாக இருக்கட்டும், நிலவரையாக இருக்கட்டும், புதையல்னு சொல்லிட்டு எல்லாமே செட் ஒர்க்காக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டீமும் பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன முடியுமோ அது நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பட் அதை வச்சுக்கிட்டு மட்டுமே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா படத்தில் ஸ்டோரி இல்லை, அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. 2.5 மணி நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா மண்டா காஞ்சி போச்சு. மோகன்லால் கிட்ஸை மையப்படுத்தி எடுத்துகிட்டு பாராட்டிருக்கு. பட் அடல்ட்டான நமக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகலை. கிட்ஸை மையப்படுத்தி இருந்தாலும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்னு ஏதாச்சும் இருந்தால் தானங்க நமக்கும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கள். படம் பார்த்தீங்கன்னா விஷுவலாக பார்க்கும்போது அது 3Dயில் பார்க்கும்போது அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்குது. பட் அதை தாண்டி படத்தில் பேச எதுவுமே இல்லை. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்களை கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.